நல்ல வேலை, எப்படியோ வந்து தப்பிச்சுது. இல்ல மாமா, நீங்க பந்து பிடிக்காம அக்கா மேல பட்டிருந்தா அவங்கள பிடிங்க வச்சுக்கிட்டு தரமாட்டேன்பாங்க. இன்னொரு பந்துக்கு நாங்க எங்க போறது? நான்சென்ஸ். இப்படித்தான் ரோட்ல விளையாடுறதா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். ரோட்ல அறிவு கட்டத்தனமா விளையாடுறீங்களே, பல இடத்துல பட்டிருந்தா என்ன இருக்கும்? வலிக்கும். சாரி மேடம், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், விளையாடும் போது கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா ஆடணும், தெரியுதா? இந்தா. போதும் மாமா பார்த்தது, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க நம்ம காம்பவுண்ட்ல தான் குடியிருக்காங்க. பேர் என்னடா? பேரு தானே. பந்த காப்பாத்திட்டீங்க. பேர் சொல்றது தப்பு இல்ல. பேரு திவ்யா, வயசு 24, பிறந்த தேதி 5/9/64, அஷ்ட நட்சத்திரம் கன்னிராசி, தங்கச்சி சூர்யா, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், தம்பி என் கிளாஸ்மேட் தான். நோ அப்பா நோ அம்மா. அட பாவி, ஜாதகத்தை வாய்க்குள்ளே வச்சிருக்கியே. எங்களுக்கு இங்க வேற வேலை என்ன இருக்கு மாமா? இந்த ஏரியாவுல இருக்கிற அத்தனை கல்யாணமாவது அக்காக்களை பத்தியும் நான் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஊர்ல இருந்து பொட்டிய தூக்கிட்டு வர மாமாவுக்கெல்லாம் வசதியா இருக்கும்ல. டேய், இந்தங்கடா விளையாடுங்கடா. வாங்க மாமா. மாமா அங்க பாருங்க மாமா, திவ்யாக்கா. முதல்ல அங்க போக கூடாது, புள்ளையார் அந்த பக்கம் இருக்காரு. புள்ளையார் சுழி போட தாண்டா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? அங்க நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ அங்க போற. எதுக்கு? ஜாயின்ட்க்குன்னு ஜாலரா போடவா? போடா. ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு செய்யுங்க, உங்க 2 பேத்துக்குள்ள குங்குமத்தை யார் முதல்ல எடுக்கிறதுன்னு நிதானமா யோசனை பண்ணி நீங்களே எடுத்துக்கோ. ஏன்னா உள்ள எனக்கு உருப்படியா வேலை இருக்கு. வரட்டுமோ? ப்ளீஸ், நீங்களே எடுத்துக்குங்க. உங்களுக்கு தான் குங்குமம் தேவை. குங்குமத்தை நீங்க வச்சு விடக்கூடாதா? பத்மா, ஹாய். ஹாய் ஹாய். என்னடா கண்ணா, யாரா அது? பட்டாச்சா? கண்ணுல பட்டாச்சா? அது என் ஃப்ரெண்டோட அக்கா மாமா, பேரு பத்மா. பிறந்து உடனே ஜாதகத்தை சொல்லிடுவே. கண்ணா, போர் அடிக்குது. அக்கா தானே, ஒரு தடவை நானே பட்டத்தை விடுறேன். வயசுக்கேத்த வேலையை பாருங்க மாமா. அதனால தான் சொல்றேன், பட்டத்தை நான் விடுறேன்னு. மாமா ஓகே ஓகே ஓகே, நீ விடு, நீ விடு. மாமா, இப்ப அந்த பட்டத்தோட கனெக்ஷன் தர போறேன். அந்த நூல் மாஞ்சா நூல் இருக்க போகுது. எந்த மாஞ்சாவும் என்கிட்ட நோஞ்சா மாமா. என்ன மாமா, அந்த பட்டம் விலகி விலகி போகுது? அது பொம்பளை விடுற பட்டம்டா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாமே இருக்கும். நீ தாண்டா வளைச்சு பிடிக்கணும். குட் மார்னிங் மிஸ்டர். கண்டிக்க வேண்டிய நீங்களே இப்படி கைத்தட்டி பாராட்டா என்ன அர்த்தம்? அது
அது ஜஸ்ட் பட்டம். தடுமாறுற வயசு அவங்களுக்கு, சரியான வழி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. கண்ட சினிமா படங்களை பார்த்துட்டு இந்த வயசுல அடாலசென்ட் லவ் அது இதுன்னு அலையறதுக்கு தான் இவங்க லாய்க்கு. அத சரியா தட்டி கேட்காம ப்ராப்பரா கைட் பண்ணாம அவன் குட்டி செவராகிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ விடுற. குட் மார்னிங் மிஸ் திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம். நாம 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல தான் குடியிருக்கோம், ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே பஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம். நாம 2 பேரும் ஒன்னா போறப்ப உங்ககிட்ட இருந்து ஆபீஸ் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். உங்க கைடன்ஸ் அட்வைஸ்லாம் இருந்தா நான் சீக்கிரமா பிக்கப் பண்ணிடுவேன் ஆபீஸ் விஷயங்களை. மிஸ்டர், இதெல்லாம் ஆபீஸ் அவர்ஸ்லயே பேசலாமே. இல்ல, ஆபீஸ்ல நீங்களும் பிஸியா இருப்பீங்க, நேரமும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களோட வந்தா. சாரி, நாம 2 பேரும் ஒன்னா போறதோ பப்ளிக்ல நின்னு பேசுறதோ அவசியம் இல்லாதது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வாட் நான்சென்ஸ். வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணும் ஒன்னா பழகிறதுக்கு காரணம் ரத்த சம்பந்தம் இல்ல மெத்த சம்பந்தம் தான் முடிவு பண்றது நம்ம சொசைட்டியோட மடத்தனம். நீங்க சுத்தமா இருந்தா மத்தவங்களுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? மிஸ்டர், ரொம்ப அபாரமா பேசுறீங்க. பேச்சளவுல யாரும் வித்தியாசமா இருக்கலாம், நடைமுறையில நீங்க எப்படின்னு தெரியாம உங்க கூட பழக நான் தயாரா இல்ல, தேவையும் இல்ல. உங்களை எங்கெங்களா சார் தேர்றது? செருப்பு கால் வந்துருச்சு, செருப்பு கழட்டுங்க சார். மத்தவங்க சொத்து நினைக்கவே நினைக்காது சார். எடுத்துட்டு போயா. பரவாயில்ல, இந்தாங்க மாத்திரை. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? முகேஷை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு அவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேண்டாங்க, ஏற்கனவே நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது போதாதா? எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாதா அவனுக்கு மனசாரும் போல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவனால ஏதும் கெடுதல் வரதுக்கு முன்னாடி. இனிமே வராதுங்க. என்ன, இனிமே நீங்க தான் என் கூடவே இருக்க போறீங்களே, அப்புறம் எனக்கு எதுக்கு ஆபத்து? போக போக அவனோட வெறி மாறிடும். சரி தூங்குங்க, நான் 2 மணி நேரம் கழிச்சு வரேன். எதுக்குங்க? நல்லா இருக்க. டாக்டர் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுக்க சொல்லிருக்காரு. உங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் தானே கொடுத்தாகணும். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் அப்படின்னு இந்த நேரத்துல இருக்க வேண்டாமா? நமக்கு இது நல்ல ஆரம்பமா அமையும். உங்க வாழ்க்கை புதுசா மாறணும், மலரணும், சந்தோஷம் உங்க சங்கீதமாகணும். மதன், டாக்டர் கிட்ட போக நேரம் ஆகுது. உங்க காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டாமா? காயத்துக்கு தான் மருந்து தேடுறேன். உங்க காயத்துக்கு. திவ்யா, டாக்டரை பார்க்க போற வழியில இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், நாம இப்ப கும்பிட்ட கடவுளை சாட்சியா வச்சு சொல்றேன், ஐ லவ் யூ. திவ்யா, எனக்கு நீங்க, உங்களுக்கு நானுன்னு காலமெல்லாம் இருக்கணும். மதன், இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன், நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை போல ஒரு நல்லவரை கணவரா அடியறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு தான் கல்யாணங்கிறது தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிச்சு போச்சு. நீங்க உங்க கடந்த காலத்தை இன்னும் மறக்கவே இல்லையா? திவாகர் உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சு கல்யாணத்துக்கு முன்னாலேயே திடீர்னு இறந்திருந்தாலும் அவரோட விதவையா நீங்க வாழறதுல அர்த்தம் இருக்கு. அவரோட காதலும் வெறும் மனக்குழப்பம், மேயர் இன்ஃபாச்சுவேஷன். அவருக்காக நடைப்பணமா எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க? அவர் அடியோட நீங்க மறக்கணும். தெருவுல நடக்கிறப்ப காலில் அழுக்குப்பட்டுட்டா அந்த அழுக்கு தான் நாம தொடக்கணுமே வழியே காலையை வெட்டினோன்னு அவசியமே இல்ல. திவ்யா, நான் உங்களுக்காக என் உயிரே தர தயாரா இருக்கேன். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறும் சூன்யம் தான். நீங்க தான் என் தாலியை சுமக்கணும். திவ்யா, நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. என்ன வாழ வைக்கணும்னு நீங்க வாழறீங்க, நான் இல்லாம வாழ முடியாதுன்னு அவர் வாழறாரு. உங்க 2 பேர்ல நான் யாருக்காக வாழறது?
இடையில வந்தது இடையில போறதுதான் சரி. நான் இப்ப வந்தவன். நீங்க திவாகரோட தான் வாழணும். ரொம்ப சுலபமா முடிவெடுத்துட்டீங்க. ஏன் வேதனை தீக்கிறேன்னு வந்த உங்களுக்கு நான் வேதனையை தந்துடக்கூடாது இல்லையா? என் கஷ்டம் என்னோடய முடியட்டும். திவ்யா, உங்க கழுத்துல தாலி ஏறணும் தான் ஆசைப்பட்டேன். இப்போ அதை திவாகர் செஞ்சாலும் எனக்கு திருப்தி தான். இருண்டு கிடந்த உங்க வாழ்க்கையில புதிய சூரியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உங்க பழைய சூரியனே வந்தாச்சு. அதை பிரகாசப்படுத்த வேண்டியது உங்க கடமை. இந்த சூரியன் இப்ப அஸ்தமிக்கிறதா நியாயம். குட் பை. நீங்க நீடூழி வாழணும், அதான் என் கடைசி ஆசை.